நேரு அவர்கள் அவருடைய திருச்சி மாவட்டத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து பார்த்து இதை உருவாக்கி இருக்கிறார். அடுத்து திருச்சியிலிருந்து இன்னொரு அமைச்சர் இருக்கிறார், நம்ம தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவர் மட்டும் என்ன லேசுப்பட்டவரா என்ன? பள்ளி கல்வித்துறை அமைச்சரானதுமே அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் இல்ல பெருமையின் அடையாளம்னு சொன்னார். நேற்று +2 ரிசல்ட் வந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அதிக விழுக்காடு மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த ஆண்டும் அப்படித்தான். கல்வி தரமும் பெருமளவு உயர்ந்திருக்கு. இடைநீச்சல கூடாதுன்னு ஸ்கூல் போகாம இருக்கக்கூடிய மாணவர்களின் வீடு வீடா தேடி தேடி போய் அறிவுரை சொல்லி வேண்டிய உதவிகள் செஞ்சு அவங்களை மீண்டும் பள்ளிக்கு அனுப்புறோம். அதே போல கடந்த 2002ஆம் ஆண்டு நான் டெல்லி போனப்போ அங்க இருந்த மாடல் ஸ்கூல் ஒன்றுக்கு நான் விசிட் செஞ்சேன். கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தபோது அப்போ அந்த ஸ்கூலை பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதே மாதிரி இதை விட சிறப்பா தமிழ்நாடு முழுக்க மாதிரி பள்ளிகள் உருவாகணும் என்று அப்பவே நான் முடிவு செஞ்சேன். என்னோட அந்த கனவை ரொம்ப சிறப்பா நம்ம அன்பில் மகேஷ் எல்லா மாவட்டத்திலையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். குறுகிய காலத்திலேயே அங்க படிச்ச நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்தியாவோட மிக சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் வெளிநாட்டு உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் படிக்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி போற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி நாம எல்லா சப்போர்ட்டும் பண்றோம். நேற்றைய தினம் துவாக்குடியில திறந்து வச்ச மாதிரி நிரந்தர கட்டடங்களையும் உருவாக்கிட்டு வரோம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முதல் கட்டத்தை அவருடைய மாவட்டத்தில் கட்டி முடிச்சிட்டார். அது மட்டுமல்ல, மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலக மாதிரி என்னோட திருச்சிக்கும் ஒரு அறிவு சுரங்கம் வேணும் என்று கோரிக்கை வச்சு தற்போது பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டு மிக பிரம்மாண்டமாக அந்த நூலகம் உருவாகிட்டு இருக்கு. நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் இப்படி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள்ல நல்லா ஸ்கோர் பண்ணி எனக்கு நல்ல பேரை வாங்கி தந்திருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. நான் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்றத்தில் கூட சொன்னேன், இந்த அரசோட வெற்றி என்பது தனிப்பட்ட ஸ்டாலினின் வெற்றி அல்ல, அமைச்சர்கள் அதிகாரிகளின் கூட்டு முயற்சிக்கு கிடைச்ச வெற்றின்னு சொன்னேன். அந்த வகையில இந்த 2 அமைச்சர்களுக்கும் துணையா இருக்கக்கூடிய துறை செயலாளர்கள், உயரதிகாரிகள் அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவருக்கு உங்கள் சார்பில் என்னுடைய வணக்கத்தையும் செலுத்த விரும்புகிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பா ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அரசினுடைய முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், திருச்சி மாநகராட்சி ஆணையர் திரு சரவணன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், திருச்சி மாவட்டத்தினுடைய அலுவலர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஆளாக்கிய பகுத்தறி பகலன் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் ஆகியோருடைய சிலைகளை எல்லாம் திறந்து வச்சுட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம். இந்த திருச்சிக்கும் இந்த திராவிட தலைமகன்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. கடந்த 100 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டோட வளத்துக்கும் நலத்துக்கும் உயர்வுக்கும் அவங்க தான் அடித்தளம். தந்தை பெரியார் பிறந்தது ஈரோடு என்றாலும் அவர் மாளிகை கட்டி வாழ்ந்தது இந்த திருச்சி.
பெரியாரும் அண்ணாவும் வெவ்வேறு வழக்குகளில் ஒரே சிறையில் இருந்ததும் இந்த திருச்சியில தான். இந்திய எழுத்து அழிப்பு போராட்டத்தை பெரியாரும் கலைஞரும் நடத்தினது இதே திருச்சியில தான். கள்ளக்குடி போராட்டத்தில் கைதான தலைவர் கலைஞர் அவர்கள் திருச்சி சிறையில தான் அடைக்கப்பட்டார். திராவிட இயக்கத்தோட போர் புறப்பாடைய பல்வேறு புத்தகங்கள் இந்த திருச்சி மண்ணில் இருந்துதான் வெளியாச்சு. இதெல்லாம் எல்லாத்தோட அடையாளமா தான் இந்த திருச்சியில இந்த பெரியார் சிலையும் அண்ணா சிலையும் கலைஞர் சிலையும் திருச்சியில கம்பீரமாக அமைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் திறந்து வைக்கக்கூடிய பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு.